பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லைக்கான எபிசோடில் செந்தில் வந்து மீனா கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேலை போயிருமோன்னு சொல்லி பயமாக இருக்குடி, அதுக்கப்புறம் எனக்கு இந்த வீட்டில் மதிப்பே இருக்காது அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் சரவணன் பாண்டியன் 2 பேருமே படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வழியை கோமதி வருவாங்க. ஐயோ இவர்கிட்ட மாட்டிடவே கூடாது அப்படின்னு சொல்லி கதவை லாக் பண்ணலான்னு போகும்போது இவர் பிடிச்சிருவாரு. கோமதி எங்கே போகிற வந்து படம் பாரு அப்படின்னு சொன்னால் என்னால் காலையில் எந்திக்க முடியாது, நான் போகிறேன், பையனையும் தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லி திட்டி அமிச்சு கதவை பூட்டலான்னு போகும்போது பழனி வெளியே நிற்பார். மாமா கிட்ட மாட்டிக்காதடா, அவர் படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நீ கிளம்பிரு அப்படின்னு சொன்னா அவரும் போயிடுறாரு. காலையில் வரேன் அப்படின்னு சொல்லி சரவணனும் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி கிளம்பிடுவார். இன்னொரு பக்கம் ராஜி வந்து கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. காரணம் ஒன்று தான், எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனாலயே நம்ம பெற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போது ஐபிஎஸ் கனவு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் குழந்தை பெற்றதுக்கப்புறம் ஐபிஎஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே பாரு, நீ வந்து அது ரொம்ப வேசமாக ஆசைப்பட்டுட்ருக்க. அதே மாதிரி கோச்சிங் கிளாஸ்க்கெலாம் நம்ம 1 lakh கட்டியிருக்கோம், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். நீ ஃபஸ்ட்டு ஐபிஎஸ் ஆக, அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், ஒன்று என்ன 3 பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோபத்தில் கத்துறாங்க. அதுக்கப்புறம் ராஜியும் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டிக்கிட்ட வந்து ராஜியோட அப்பா வந்து பேசுகிறாங்க. எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால நான் நல்லா இருக்கும்போதே சொத்தெல்லாம் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக எல்லாரும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பழனி வேண்டான்னு சொல்லுவார், ஆனால் சுகன்யா வந்து மாமா சொல்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் குமாரோட அப்பாவும் அண்ணன் என்ன முடிவு இருக்காரோ அதே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.